வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ரன்னரா வந்து ஜாக்லின் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். அந்த ரெண்டு பேருமே அதான் எதிர்பார்த்தாங்க. ஒரு முறை கான்வர்சேஷன்ல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, முத்து நான் ஜெயிக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஒரு வேளை அந்த கப்பு என் கையை விட்டு போகுதுன்னா அது உன் கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க ஜாக்லின். இப்பதான் இந்த மாதிரி டைம்ல தான் நீ ரொம்ப நல்ல பொண்ணோ அப்படின்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிண்டல் பண்ணியிருப்பாரு. அந்த டைம்ல சௌந்தர்யா இந்த பேக்கரி அக்கா சும்மாவே இருப்பாங்கல்ல, சும்மா அப்படி நடந்து குறுக்கு அப்படி போவாங்க. ரயான் அங்கே இருப்பா அப்படி. அவங்க முன்னாடியே ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் டுவர்ட்ஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா 80 டேஸ் தானதுக்கு அப்புறமா அப்போ ஒரு கான்வர்சேஷன், அது விக்ரம் வேதா டைப் எடிட்லாம் கூட போட்டிருந்தாங்கல்ல. அப்போ வந்து முத்து நான் ஒன்று பண்ணுறேன், அது உனக்கு புரியுதா, இது உனக்கு எதிராக போவோமா அப்படின்னு கூட எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்ல முத்து சொல்லுவார், நீ அந்த வேலையை 2 நாள் முன்னாடியே ஆரம்பிச்சுட்டு அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். லெட்ஸ் மீட் ஆன் ஸ்டேஜ் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் போகும். ஸோ அவங்க ரெண்டு பேருமே விரும்பினது அதுதான். பணப்பெட்டி எடுக்க போயிட்டு அந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் சிக்கி வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு ஜாக்லினுக்கு. இப்போது கெஸ்ட்டாக வந்தாங்கல்ல வெளியே போன கண்டஸ்டன்ட்லாம், அப்போ அவங்க திரும்பி போகிறதுக்கு முன்னாடி மஞ்சரி கிட்ட முத்து சொல்லியிருப்பாரு, நீ போயிட்டு வெளியே போய் பேசினா மீட் பண்ணனா என் சக போட்டியாளரை கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ யூஸ்வலாக பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறவங்க இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபினாலே ஸ்டேஜில் வந்து ஏவி போடுவாங்க. இப்போ பணப்பெட்டி எடுக்க போயிட்டு அந்த மாதிரி 2 செகண்டில் மிஸ் பண்ணதுனால யூஸ்வலாக அந்த டம்மி ட்ராஃபி இருக்கும்ல, அதை உடைக்க சொல்லுவார் பிக் பாஸ். அதையும் உடைக்க வேணாம், நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. இப்போ அந்த ட்ராஃபியோட ஜாக்லின் என்ட்ரி கொடுக்குறாங்க. யூஸ்வலாக பணப்பெட்டியோடு கொடுப்பாங்கல்ல, பணப்பெட்டிக்கும் மேலே இது. அதான் சொல்லுவாங்கல்ல, மஞ்சரி கூட அன்னைக்கு ஒரு திருக்குறள் சொன்னாங்கல்ல, காட்டில் வந்து முயலை குறிப்பாத்து அடித்த அம்பை கையில் வச்சுட்டு இருக்கிறத விட குறிப்பாத்து எரியும் போது, வேலை எடுத்து எரியும் போது யானை தப்பிச்சு போனாலும் அந்த தப்பிச்சு அதை தவறாக போன டார்கெட்டை அச்சீவ் பண்ணாத அந்த வேலை கையில் வச்சிருக்கிறது வந்து பெருசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் இப்போ இந்த டிராஃபியோட ஜாக்லின் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கான ஏவி பார்த்தீங்கன்னா செம்ம மாஸாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக்லின் கிட்ட திரும்பவும் விஜேஎஸ் கேட்டிருக்கிறாரு, யார் டைட்டில் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது முத்து குமரன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்லியிருக்கிறாங்க. அதோட சேர்த்து இந்த கோவா கேங்கு ஒரு ஆறுதல் பரிசாக சொல்லணும்ல, அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ரயான் சௌந்தர்யா இல்லைனா மற்றவங்க ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஆறுதலுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். முதல் வார்த்தை ஜாக்லின் வாயிலிருந்து வந்தது முத்துக்குமரன் அப்படிங்கிறது. ரெண்டு பேருக்குமே அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்தது. அதுதான் நம்ம எதிர்பார்த்ததும் கூட. ஆனால் அவங்க இப்படி ஒரு ட்ராப்ல சிக்கி வெளியே போயிட்டாங்க. இது ஒரு திட்டமிட்டு பண்ணதாக தான் அப்போ நமக்கு தோணுச்சு. இப்போவும் அப்படி தான் நினைக்கிறோம். ஒரு வகையில் பார்க்கும்போது இந்த பிஆர் கும்பலுக்கு பார்த்தீங்கன்னா சரியான செருப்படியை கொடுத்துருக்காரு பிக் பாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய மார்ஜின் இருக்கு முத்துக்குமரனுக்கு. அதனால தான் முத்துக்குமரனை வந்து டவுன் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிறாங்க போல இருக்கு. இந்த பக்கம் ஒன்றுமே இல்லாத வந்து ஊதி ஹோஸ்ட் உட்பட பிக் பாஸ் உட்பட அப்படியாவது யாராவது வாங்கடா கூட்டம், வெளியே வந்து சவுண்டு தான் அதிகமாக இருக்கு, ஓட்டு ஒன்றும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்கு. இந்த பிஆர் கும்பலுக்கு சரியான சம்பவம் பண்ணால் என்ன பண்ணும், பெட்டி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிருந்தா பரவாயில்ல. அந்த பிஆர் அக்கா, இந்த பேக்கரி அக்கா பண்ண உருட்டு என்ன, அதுக்கு முன்னாடி எத்தனை வாரமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு எதுவும் வராது, என் மூளை வேலை செய்யாது அப்படின்னு பாயாசத்தை திருடி தின்னுட்டு இருந்த அந்த அக்கா, எனக்கு என்னென்ன ப்ரூவ் பண்ண போகிறேன், இத்தனை முறை நான் டாஸ்கில் தோத்துட்டேன், என்னென்ன ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே பேசி அடம் பிடிச்சிட்டு ஓடி போன சொன்னால் போயிட்டு பாதியில் ஓடி வருது அந்த அட்டென்ஷன் சிக்கிங். என்ன சொல்கிறது, அட்டென்ஷன் சீனுக்காக தான் சும்மா ஹூ ஹூ அப்படின்லாம் தலையை திருப்பிட்டு இருந்தால் கப்பு வேற கொடுப்பாங்களாம். இதில் சில பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லணும். சில சில இல்லை, அந்த கூட்டம் வந்துருச்சு, தவளை கூட்டம். அதை வந்து கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க வந்து வந்து பிஆர், அதாவது நெகட்டிவ் பிஆர் யார் பண்ணாங்களாம், சவுண்டுக்கு எதிராக பண்ணாங்களா. டேய், அது ஊருக்கே தெரியும் நெகட்டிவ் பிஆர் கும்பல் நீங்கள் தான் அப்படின்னு. இந்த நெகட்டிவ் பிஆர் கும்பல் வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட்டில் முத்துக்குமரன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்லாம் விட்டுட்டு இருக்கிறானுங்க. இப்போ ரன்னராக தான் வந்துருக்கிறாங்க. சவுண்டு ரன்னரா, அதாவது கடைசி நிமிஷம் வரை வெளியில் ஏற்கனவே ஒரு ஸ்கேமில் ஏமாந்தாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த பிஆர் கொடுத்ததும் அந்த காசும் போச்சு. இப்போ ஸ்கேமில் அந்த சொந்த காசு போச்சு, இப்போ பிஆருக்கு கொடுத்த காசும் போச்சு. கடைசி நிமிஷம் வரை நீ ஜெயிச்சிருவ 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சு
இவங்க காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பாயாச கப்பே கிடையாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே தட்டி வெளியே அனுப்பியிருக்காங்க. ஸோ ஸ்டேஜில் அந்த ரியாக்ஷனை பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போவே கதற ஆரம்பிச்சிட்டானுங்களே. இந்த கதரெல்லாம் கேட்கும்போது நம்ம ஸ்பைடர் படம் எஸ்ஜே சூர்யா இருப்பார்ல, அந்த மூடுக்கு போயிட்டோம். செம்மையாக ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வெறும் பண்ணவங்க, அதாவது கொஞ்சமாவது ஒரு பாதியாவது இப்போ அருண் மாதிரி ப்ளே பண்ண ஒரு ஆளை கூட எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட, பூஸ்ட் பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து டிபேட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. இது கண்டஸ்டண்ட்டாக இருக்கவே தகுதி இல்லாத ஒரு ஆள், அந்த ஆளை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க கத்துறது இருக்குல்ல. பிக் பாஸ் சீசன் 8 இவங்க தான். இப்போ கூட பீப்புள்ஸ் வின்னரா? அவங்க என்ன பண்ணி கிடிச்சாங்க? பீப்புள்ஸ் வின்னர் ஒன்றும் பண்ணல, அதனால வின்னரா? அதாவது எல்லாரும் ட்ராக்ல அவ்வளோ உடைப்பை போட்டிருக்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே. இதில் எந்த கண்டஸ்டன்ட்டோடையும் கம்பேரே பண்ண முடியாது. சொன்ன வேஸ்ட், அட்டர் வேஸ்ட் அப்படின்னா இவங்க தான். கண்டஸ்டண்ட்டாக இருக்க கூட தகுதி இல்லாத ஒரு ஆள் இவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆகணுமா? என்ன பண்ணி கிழிச்சாங்க? ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து மார்க் பண்ணுவாங்க, நல்லா நாய் மாதிரி குறைப்பாங்க. அதுக்கு ஒரு தனியாக டாஸ்க் வச்சு வேணா கப்பு எடுத்து அவங்ககிட்டே கொடுத்துடலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் இங்கே வைக்க முடியாது இல்லை. ப்ரொஃபஸர்ரா அவ்வளவு கடினமான உழைப்பு, எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு, அவ்வளவு பெஸ்ட்டாக இருந்தும் ஒருத்தனுடைய அந்த திறமையை அங்கீகரிக்க முடியாமல் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற ஒரு டுபாகூரை கூப்பிட்டு வராங்கன்னா இவனுக்கு எவ்வளோ பெரிய டுபாகூர்களாக இருப்பாங்க பாருங்கள். எந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க, இவங்களோட மனநிலை என்னவா இருக்கும் பாருங்கள். பூரா வன்மத்தோடே வாழுதுங்க போல் இருக்கு. இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் கதறல் சத்தம் அதிகமாக இருக்கும். இன்னும் பீப்புள்ஸ் வின்னரா? செம காமெடியாக இருக்குது. அப்படின்னா மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களே, ஓட்டு போடலையாங்க. இந்த கூட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 6 ஒரு கட்சி வந்து ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுது, நாங்கள் தான் போட்டோம், எங்களால் தான் ஜெயிச்சோம் அப்படின்னு. அந்த மாதிரி யாராவது வந்தாங்களா? இப்போ அப்பா கூட முட்டு கொடுத்துட்டு இருந்தவங்கலாம் இப்போ வந்துட்டு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டில் வந்துட்டாராம். என்ன பொலிட்டிக்கல் சப்போர்ட்டு? உழைப்பு, திறமை, அது மட்டும்தான். நிராகரிக்கவே முடியாது ஒரு இடத்துலையும். ஏன்னா 1-2 இது விஷயத்தில் பெஸ்ட்டாக இருந்துருந்தா இவங்க ஊற்றி மூடிட்டு இருப்பாங்க, நிச்சயமாக கப்பு கிடைக்க விடாமல் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருந்ததுனால தான், ப்ரொஃபஸராக இருந்தனால தான் அவர் அங்கே டைட்டிலில் வின் பண்ணியிருக்கிறாரு. 2வது இடம் ஜாக்லின் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருந்தது. அந்த வருத்தம் உங்களுக்கு ஏம்பான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு மாசான ஏவியை போட்டிருக்கிறாங்க. சிறப்பாக சம்பவங்கள் பண்ணியிருக்கிறாங்க, பாராட்டுக்கள் நடந்திருக்கு. விஜேஎஸும் ஹெவியாக பாராட்டினதா சொல்கிறாங்க, சரியாக அங்கீகாரம் கொடுத்ததா சொல்கிறாங்க. மஞ்சரியும் சரியான பாராட்டை வச்சிருக்கிறாங்க, ஸ்ட்ராங் பவர்ஃபுல் உமன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஒரு ஆறுதலாக இருக்குது. இல்லைனா அந்த ரன்னர்லாம் வந்து வெத்து வேட்டு அப்படின்னு தானே சொல்லணும். ஸோ அவங்க ஆசைப்பட்டீங்கல்ல பணத்தால் ஜெயிச்சிடலான்னு, அந்த ஆசை வந்து கிட்ட வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களை உசுப்பேற்றி நம்ப வச்சு இப்படி தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் ஒரு லைஃப் லெசனை வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. கதறல் ஆரம்பமாக போகுது. ஸோ பார்ப்போம். ரியாக்ஷன் ஆகலை, அந்த ரியாக்ஷன்லாம் இன்னைக்கு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.